சச்சின் சார், பேரிகேட் போட்டு ரொட்டீன் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பாடி கிடைச்சது. ஐ சி. சரி, வண்டி கூட யாராவது இருந்தாங்களா? சார், ஹரீஷ்னு ஒருத்தன் இருந்தான். எங்க இருக்கான்? ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்கோம். அப்படியே அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் பிளட் சாம்பிள் எடுக்க முடியும். இப்பெல்லாம் கிரிமினல்ஸ் பயப்பட மாட்டேங்கிறாங்க. கார்டன்ல சுத்துற மாதிரி பணத்தோட சுத்திட்டு இருக்காங்க. ஒரு வேலை பண்ணு, வண்டியோடைய ஃபுல் டீடைல்ஸை முதல்ல எடு. கூட ஓனரும் தெரிஞ்சாகணும். சார், தோ இவன் தான். இவன் கார்ல தான் பாடி கிடைச்சது. சொல்லு, அது யாரோட டெட் பாடி? யார் அவன்? எதுக்கு அவனை கொலை பண்ண? சார், நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு சத்தியமா அந்த ஆள் யாருன்னே தெரியும். வாய மூடு. யாருன்னு தெரியாமலே அவனை சும்மா கொன்னுட்டியா? சார், டிக்கியில பாடி இருந்தது எனக்கு சத்தியமா தெரியாது சார். சரி, இவன் நேரா சொல்ல போறது இல்ல, கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும். சார் ப்ளீஸ் சார், நான் உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவன். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் உண்மையதான் சொல்றேன். யாரோ இதுல என்ன மாட்டி விடணும்னு பாக்குறாங்க. இவரோட பாடி டெம்பரேச்சரை பார்த்தா தாரிகா, இந்த ஆளோட மரணம் 6 to 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 6 மணி நேரமா சார்? இவன் வாட்சை பார்த்தா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் முன்னாடி தான் நின்று இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதோட உடஞ்சும் இருக்கு. ஆமா, அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தாரிகா இந்த ஆளு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது தள்ளி இருக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது இவர் மூச்சும் நின்று போயிருக்கு, வாட்சும் நின்று போயிருக்கு. சரி, ஒரு வேலை பண்ணலாம். ஹரீஷோட ட்ரெஸ் எடுத்து நிமுனல் டெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, இது என்னது? சீக்ரெட் பாக்கெட். சீக்ரெட் பாக்கெட்டா? வெரி குட், இதை டெஸ்ட் பண்ணிடலாம். சார், டெஸ்ட் நெகட்டிவ் காட்டுது சார். இந்த துணியில ரத்தத்தோட கரை எதுவும் தெரியல. ஆச்சரியமா இருக்கு. ஒரு டெட் பாடியை தூக்கி ஒருத்தன் கார் டிக்கிக்குள்ள வைக்கிறான். ஆனா அவனோட துணியில எந்த இடத்துலயும் ரத்த கரை தெரியல. சார், அது நடுவுல எங்கேயாவது ட்ரெஸ் அவன் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் இல்லையா? சரி, ட்ரெஸ்ஸை மாத்திருக்கலாம். ஆனா எந்த டெட் பாடி அவன் தூக்கி உள்ள வச்சானோ அந்த டெட் பாடி தலையில அடிபட்டிருக்கு. தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கும். துணியிலையும் பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது உடம்புல பட்டிருக்கணும்ல. ஆனா இதுல எந்த கரையும் தெரியலையே. நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். என்னதான் நடக்குது? தாரிகா, இவனோட நகத்துல என்னவோ இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, இதுதான் நம்மளுடைய தடயம். சரி, இவனோட மற்ற விஷயங்களை நீ செக் பண்ணியா? துணிகளை தவுத்து. பண்ணு சார். ஷூல இருந்து கொஞ்சம் மண்ணு கிடைச்சிருக்க. மண்ணு கிடைச்சதா? இது கொண்டு வரேன். இங்க பாருங்க. ஓ, தாரிகா, ஒரு வேலை பண்ணு. இந்த மண்ணை செக் பண்ணு. இது எங்க எந்த ஏரியாவோட மண்ணுன்னு தெரியட்டும். சார், நான் என்னோட மனைவி குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல சார். சார், மனைவி குழந்தைங்க மேல போய் சத்தியம் பண்றான் சார். அவன் மேல பண்ணல. அதனால சத்தியம் பண்ண வைக்கலாம். அப்பதான். வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்க? அடிக்கடி சத்தியம் பண்ண இது என்ன தோப்பு காரணமா? அவன் பாவம் உண்மையதான் சொல்றான்.
நீ என்ன சொல்ல வர்ற சாலோங்கி? அந்த கொலைய இவன் பண்ணலையா? பாஸ், ஃபாரின்சிக் ரிப்போர்ட் படி இவனோட சட்டை மேலேயும் இவன் மேலேயும் எந்த ஒரு ரத்தக்காரையும் படியவே இல்லை. அப்போ மேட்ரு கிளியர். இவன் பாடி கிட்ட போகவே இல்லை. சார் நான் தான் சொல்றேனே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் உண்மையிலேயே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு நிமிஷம் என்ன சாலோங்கி? இரு பாஸ், இங்க பாருங்க. இங்க இருக்கிற பெயிண்ட்டை கீறி இருக்காங்க. இந்த பெயிண்டோட கரை தான் பாடியோட நகத்துல எனக்கு கிடைச்சது. ஓஹோ, இதுல இருந்து ஒன்னு தெரியுது. இந்த மனுஷன் வண்டியோட டிக்கியில வைக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட தான் இருந்திருக்கான். உடம்புல உயிர் இருந்திருக்கு. டிக்கியில மூடப்பட்டதுக்கு அப்புறம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, வெளியே வர்றதுக்காக கை காலை அவன் அசைச்சிருக்கணும். அப்பதான் இந்த கீறல் பட்டிருக்கும். சார் சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். சார் நீங்க என்ன தூக்கில கூட தொங்க விடுங்க, கடைசி வரைக்கும் நான் பண்ணலைன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உண்மையிலேயே எதுவும் பண்ணல சார். சச்சின், கூட்டிட்டு போ. சார் வா. பூர்வி, இறந்தவனை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது? எதுவும் இல்ல. அவன் பாக்கெட்ல போன் இருந்தது, அதை வச்சு ஏதாவது? ஃபோன் புக் காலியா இருக்கு சார், அதுல ஒண்ணுமே இல்ல. கால் ரெக்கார்ட் லிஸ்ட் கேட்டிருக்கோம் சார். குட், அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இவன் எங்கெங்க போயிருந்தான், யாரு கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தான், எல்லாமே அதுல தெரிஞ்சிரும். சார் நம்ம அனுப்பியிருந்த சாயில் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஓ, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பைரம் த்ரம் சாம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. என்னது? மண்ணுல இருந்து பைரல் த்ரம்ப் கிடைச்சிருக்கா? பைரல் த்ரம்பா? ஆனா இது ஒரு பெஸ்டிசைடாச்சே. சாதாரணமா இத கார்டன்ல மக்கள் செடிகள் அழியாம இருக்க பயன்படுத்துறது, இல்லனா சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சார் அப்புறம் ஹரிஷோட ரிப்போர்ட் கூட வந்துருச்சு. அப்படியா? குட் குட். இப்ப காட்டுறேன் சார். ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நீங்க நம்பவே மாட்டீங்க. ஓ, இதுதான் விஷயமா? சார் ஜிபிஎஸ் லொகேஷன் படி பார்த்தா இறந்து போன ஆள் முதல்ல அந்தேரியிலேருந்து போரிபலி, அப்புறம் போரிபலியிலேருந்து பேண்ட்ரா போயிருக்கான். அந்தேரியிலிருந்து இதோ இங்க போரிவிலி போயிருக்கான். அப்புறம் போரிவிலியிலிருந்து நேர பேண்ட்ரா. இந்த ஆளுடைய மரணம் 8 மணி நேரம் முன்னால நடந்திருக்கு. 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஜிபிஎஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சாகிறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்துல அவன் எங்க இருந்தான்? பாஸ், இந்த ரிப்போர்ட் பாருங்க. என்ன இதுதான் விஷயமா? ஃப்ரெடி, அவனை வெளியே கொண்டு வா. என்ன, கொலை பண்ணது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் வியாபாரம் வேற பண்றியா? ட்ரக்ஸா? ட்ரக்ஸ். உன் ட்ரெஸ்ல இருந்து சாம்பிள் கிடைச்சிருக்கு, ட்ரக்ஸோட சாம்பிள். நான் பணத்துக்காக ட்ரக்ஸ் சப்ளை பண்றேன், ஆனா நான் கொலைகாரன் இல்ல சார். சார் நான் உண்மையை தான் சொல்றேன். 8 மணி நேரத்துக்கு முன்னால எங்க இருந்த? சார் 8 மணி நேரம் முன்னாடி சாண்டா க்ரூஸ்ல இருந்தேன். அங்கிருந்து எனக்கு தாதர்ல டெலிவரி இருந்தது, அவ்வளவுதான். நான் தாதர் வந்துட்டேன், ஆனா அங்கேயே வண்டியை பார்க் பண்ணிட்டேன். நீ யாருக்காக வேலை பார்க்கற? அவன் பேர்ல எனக்கு தெரியாது சார். சார் ஒரு ஆள் எனக்கு பணமும் சரக்கும் கொடுப்பான், நான் வந்து அதை டெலிவரி பண்ணுவேன், அவ்வளவுதான். சஜன், நர்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. இவன் சொன்னதை சொல்லு. பாஸ், இறந்தவனை பத்தி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னது? அவனோட ஷூல எங்களுக்கு மண்ணு கிடைச்சது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அவன் கடைசியா கார்டனுக்கு போயிருக்கான்னு. பூர்வி, ஒரு வேலை பண்ணு. ஜிபிஎஸ் வச்சு பாரு, கடைசியா அவன் எங்க தான் போயிருந்தான், அதோட அந்த இடத்துல எங்கேயாவது பக்கத்துல கார்டன் இருக்கான்னு பாரு. சார்
சார் சார் இந்த ஆளு சிட்டிக்கு வெளியே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு, ஜெகன்வாடி, அங்க போயிருக்கான் சார். சார் ஜிபிஎஸ் சர்ச் பண்ணும்போது இந்த இடத்த தான் காமிச்சுது. இங்க பாருங்க, இந்த ஆளை தெரியுமா? இவன் சுரேஷ் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். அதோ அவன் வீடு. ஆனா நீங்களாம் யாரு? நாங்க எல்லாரும் சிஐடிஸ். அது வேற ஒன்றும் இல்லை, இவன் இறந்து போயிட்டான், இவனுடைய பாடி கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஆளு. ஒரு பெரிய வீட்ல தனியா வாழ்ந்துட்டு வந்தான். கடுமையா உழைப்பான். அதோட அவனோட பிசினஸ நல்லபடியா நடத்திட்டு வந்தான். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு உதவியா இருக்குமே. அவன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவான். அப்புறம் மாசத்துக்கு 15 நாள் இங்க இருக்கவே மாட்டான். குட். அவன் வீட்டை செக் பண்ணலாம். கதவு திறந்தே இருக்கு. சாமான்லாம் இங்க அங்கன்னு கிடக்கு. யாரோ உள்ள வந்து எதையோ தேடி இருக்காங்க. கொலகாரனா இருக்கலாம். அவன் கிட்ட இவன் எதையாவது எதிர்பார்த்துக்கலாம்ல. சுரேஷும் கொடுக்க மறுத்திருப்பான். அவனுக்கு கிடைக்காத கோபத்துல சுரேஷை அவன் கொன்னு இருக்கலாம். வீட்டை நல்லா தேடி பாருங்க, ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ பாவம் பாவம், எல்லாரும் கீழே குனிங்க. ஐயோ எல்லாரும் சாக போறோம், குனிஞ்சிருங்க. பாவம் பாவம். ஐயோ பாம்பா? ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் இல்ல. அப்படின்னா கொலைகாரன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கான். அதாவது மர்டர் கேஸோட சேர்ந்து இப்போ திருட்டு கேஸும் வேற. 8 மணி நேரம் முன்னாடி நடந்திருக்கு. அதாவது சுரேஷ் இறந்ததுக்கு அப்புறம். ஒரு வேலை பண்ணு, எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்துக்கோ, ஒன்னு கூட மிஸ் ஆக வேண்டாம். ஓகே? யா. சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். இந்த 8 மணி நேரத்துல வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா, இல்ல இங்க இருந்து வெளியே போனாங்களா? வந்து போன மாதிரி யாரையுமே பார்க்கல. ஒரு சிகப்பு கலர் கார் நின்னுட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த காரை பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அதுலதான் கொலைகாரன் வந்திருக்கணும். காரோட நம்பரை பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பின்னாடி இருந்த நம்பர் ஞாபகம் இருக்கு. 2334 இப்படிதான் என்னவோ இருந்தது. 2334. தேங்க்யூ வெரி மச். ஒன்னு சொல்லவா, நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அபிஜித், லால் கலர் வேன், அதோட நம்பர் 2334. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மொத்த டீடைல்ஸையும் எடுத்துரு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சே ஆகணும். எஸ் மேம். எஸ் மேம், மே ஐ ஹெல்ப் யூ? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? சொல்ல போனா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க. யா, இது என்னோட கார்டு அண்ட் கால் மீ எனி டைம். ஓகே, இதுல என்னோட அட்ரஸும் இருக்கு. வெரி ஃபன்னி. எனக்கு உங்க அட்ரஸ் வேண்டாம், எனக்கு மிஸ்டர் வினோத்துடைய அட்ரஸ் வேணும். எந்த ரூம்ல இருக்காரு? ஆக்சுவலி மிஸ்டர் வினோத். எக்ஸ்கியூஸ் மீ, பயப்படாதீங்க. ஆக்சுவலி வினோத் தான் இங்க எங்களை வர சொன்னாரு. சாரி, உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வினோத் கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா அவர் எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட். சரிதா, வினோத்துக்கு கால் பண்ணி 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே? எஸ் சார். மிஸ்டர் வினோத், உங்களை 2 பெண்கள் சந்திக்க வந்திருக்காங்க. ஓகே.
நீங்க போகலாம். மிஸ்டர் வினோத் உங்களை கூப்பிட்டுருக்காரு. ரூம் நம்பர் 305. சார், ரெட் காரோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. வினோத்தோடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ஹோட்டல்ல தான் ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். எஸ் சார். பிரதர், உங்க ஹோட்டல்ல வினோத்னு யாரும் தங்கியிருக்காங்களா? சாரி சார், எங்களோட கெஸ்ட்டை பத்தி நாங்க வெளியே எதுவும் சொல்ல மாட்டோம். சொல்லாம இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். நாங்க சிஐடி. சிஐடியா? என்னாச்சு? ஒன்றும் ஆகல, இனிமே தான் ஆக போகுது. நீங்க எங்களுக்கு வினோத்தோட ரூமை காட்டுறீங்களா? சார், என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் சார். வினோத் ஒரு கொலையை பண்ணிட்டு இந்த ஹோட்டல்ல தான் மறைஞ்சிருக்கான். கொலை பண்ணிருக்கானா? சார் சார், இப்பதான் 2 அழகான பொண்ணுங்க அவரை சந்திக்க போயிருக்காங்க. எந்த அழகான பெண்கள்? இப்ப 2 பொண்ணுங்க வந்தாங்க, அவரை பார்க்க தான் போயிருக்காங்க. கொஞ்சம் அவன் ரூமை காட்டுங்க. சார், இந்த ரூம் தான். மிஸ்டர் வினோத், கதவை திறங்க. உள்ள இருந்து சத்தமே கேட்கல. உங்ககிட்ட மாஸ்டர் கீ இருக்கா? எஸ் சார். வினோத், 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 இங்க ரூம்ல யாருமே இல்ல. 2 பொண்ணுங்க வந்ததா நீ சொன்னல, ஆனா இங்க யாரும் இல்ல. தெரியாது சார், நாங்க இதே ரூமுக்கு தான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் சார். அப்புறம் தான் 2 பேரையும் அனுப்பணும். திடீர்னு எங்க மாயமா போனாங்க? என்னமோ பிளானிங்லாம் நடக்குது. வினோத் ஹோட்டல்ல இருந்து போகும்போது நீ பாத்தியா? இல்ல சார், நான் ரிசப்ஷன்ல தான் இருந்தேன் சார். அதனால அவர் போறதை நான் பார்க்கல சார். ரூமை கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டு போயிருக்கலாம். சார் ஆ, சார், இங்க ரத்தக்கரை இருக்கு. இங்க என்னமோ நடந்திருக்கு. சார், வினோத் அந்த 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டு பாடியை ஹோட்டல்ல ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. நேரம் கிடைக்கும் போது இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். சிகப்பு கலர் த்ரெட்டா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு ட்ரெஸ்ஸோட த்ரெட்டா தான் இருக்கும். சார், ஒருவேளை ஷர்ட் இல்ல ஜாக்கெட்டோடைய நூலா இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. மேக்னிஃபைங் கிளாஸை கொடுங்க. சார், ஓ, இதுல ஏதோ ரத்தக்கரை தெரியுது. அடிதடை நடத்திட்டு இங்க இருந்து கிளம்பும் போது துணியோட நூல் இங்க மாட்டி இருக்கணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த 2 பொண்ணுங்க வந்துச்சுல்ல, அவங்க ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? சார், ஒருத்தி வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. அப்ப அவ ட்ரெஸ்ஸோட நூல் தான் கண்டிப்பா. ஆனா அவங்க திரும்பி போறத ரிசப்ஷன்ல யாருமே பார்க்கல. அப்படின்னா இப்பவும் அவங்க ஹோட்டல்ல தான் இருக்கணும். ஓகே, மொத்த ஹோட்டலையுமே செக் பண்ணுங்க. பூர்வி, லாபில சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை ஃபுல்லா செக் பண்ணுங்க. அவங்க ஹோட்டலை விட்டு வெளியே போயிருந்தா லாபி வழியா தான் போயிருக்கணும். சார், இவங்க தான் அந்த பொண்ணுங்க வினோத் சாரை சந்திக்க வந்தாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் இந்த காரிடோரோட ஃபுட்டேஜை காட்டுங்க. வினோத்தோட ரூமுக்கு எப்போ போனாங்க?
இவங்க உள்ள போயிருக்காங்க. ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வெளியே வந்ததை பாரு. வெளியில 2 பேர் தான் வந்திருக்காங்க. வினோத் எங்க போனா? ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்ப வினோத் எங்க போனா? சார் அவன் ரூம்லயும் இல்ல வெளியிலயும் வரல. அப்போ வினோத் எங்க இருக்கான்? ஒரு நிமிஷம். 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் காட்டுங்க. ஸ்டாப். சூட் கேஸ் கவனிச்சியா? இவங்க உள்ள போனாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை திரும்பவும் காட்டுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பாருங்க, ரூமுக்குள்ள அவங்க போகும்போது அவங்க கையில சூட் கேஸ் இல்லை, ஆனா வரும்போது வெளியே வரும்போது இவ்வளோ பெரிய சூட் கேஸ் இருக்கு. கவனிங்க. ஒருவேளை வினோத் சூட் கேஸ்குள்ள தான் இருக்காரா? சூட் கேஸ்ல வினோத்தா? கொலை பண்ணி உள்ள போட்டிருக்கலாமே. கொஞ்சம் அந்த எக்ஸிட் ஃபுட்டேஜை காட்டுங்களேன். 2 பொண்ணுங்களும் ஹோட்டல்ல இருந்து எப்போ வெளியே போனாங்கன்னு காட்டுங்க. சார், இந்த ஃபுட்டேஜ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் வெளியே போறா. இன்னொரு பொம்பளை எங்க போனா? இப்போ என்ன இன்னொருத்திய காணோம்? ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பொண்ணு இன்னும் ஹோட்டல்ல தான் இருக்காளா? அப்போ நிக்கில். எஸ் சார். ஹோட்டலோட எல்லா எக்ஸிட்டையும் இப்போ டக்குன்னு க்ளோஸ் பண்ணுங்க. சரி சார். அதோட எல்லா கெஸ்டையுமே கீழே கூப்பிடுங்க. ஓகே பூர்வி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ பியூரோவுக்கு அனுப்புங்க. நம்ம கிரிமினல் டேட்டாவில் இவங்களை பற்றி ஏதாச்சும் நியூஸ் கிடைக்குதான்னு பாரு. ஒருவேளை கிரிமினல் ரெக்கார்டு கூட இருக்கு. கேட்டியே மூடி வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு திறங்க, நாங்க வீட்டுக்கு போகணும். எதுக்கு இப்படி பண்றீங்க? எங்களுக்குன்னு மரியாதை இருக்கு. இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை மன்னிக்கணும். ஆனால் ஒரு கொலைகேஸோட நடவடிக்கையை தான் நாங்கள் இப்போ எடுக்கிறோம். அதனால சட்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த லேடிஸை தெரியுமா? யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இவங்கள 2 பேரையும்? யார் சார் இந்த லேடி? சார், சார் ஹோட்டல் மொத்தத்தையும் சீல் பண்ணியாச்சு. இங்கிருந்து யாரும் வெளியே போக முடியாது. அதோட அந்த பொண்ணை பத்தி எல்லா என்கொயரியும் பண்ணேன். ஆனா எந்த டீட்டெயிலும் கிடைக்கல சார். அந்த பொண்ணு கிடைக்கலனாலும் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். மேனேஜர் சார், ஹோட்டல்லேருந்து வெளியே போக வேற ஏதாச்சும் ஒரு கதவு இருக்கா? சார், ஹோட்டல்ல ரகசிய வழி கிடையாது. ஆனா பார்ட்டி ஹால்ல ஒரு கதவு இருக்கு. அங்கிருந்து வேணா வெளியே போகலாம். ஆனா அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டி நடக்குதுன்னா வெளியே போகலாம் இல்லையா? ஹலோ, ஃபோட்டோகிராஃபர் இங்கே வாப்பா. வர சார். நீ பார்ட்டியில் இருந்தியா? ஆமா சார். ஃபோட்டோ எடுத்திருந்தியா? ஆமா சார். கேமரா கொடு. சார், அந்த கேர்ள்ஸ் போட்டிருந்த ட்ரெஸ் கூட இதே மாதிரி தான் இருந்துச்சு. இவ தான் அந்த பொண்ணா? யாரோ ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம். நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா என்ன? எந்த பொண்ணு? தோ இவ தான். இல்ல சார், எனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். பார்ட்டி எங்க நடக்குது? சார், அந்த இடத்துல. சார், இந்த போட்டோ படி பார்த்தா அந்த லேடி இங்கெங்கேயோ கை வச்சிருந்தா. இதோ இங்க
என்னவோ தெரியுது. இங்க கை வச்சிருக்கா, பக்கத்திலே கதவு இருக்கு. இங்க இருந்து வெளியே போயிருப்பா. சுத்தி செக் பண்ணுங்க. சார், இதை நீங்க கவனிச்சிங்களா? இதோ இது ரூமோட மேல் பாகம். இது அதோட கைரேகை பெருசா இருக்கு. ஆனா பெண்களுடைய ஃபிங்கர் சைஸ் இவ்வளோதான் இருக்கும். மெல்லிசாவும் இருக்கும். இப்படி இருக்காது. இந்த கைரேகை எல்லாம் பெருசா இருக்குன்னா இது ஆம்பளையோட கைரேகையா? ஆனா இந்த கைரேகையை வச்சு நம்ம யாரை தேடுறோமோ அவன் லேடியா இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு ஆம்பளை தான். சார் என்ன பேச்சு பேசுறீங்க? நான் அவங்கள பக்கத்துல பார்த்தேன், ரொம்ப கவனமா பார்த்தேன். அவங்க பெண்கள் தான். மேனேஜர் சார், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னைக்கும் பொய் சொல்லாதே. இன்னொருத்தி உங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தால அவ வந்து ஆம்பளை. அதனால தான் எங்கள் டேட்டா பேஸில் அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். ஜெயவந்தி, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உடனே லேபுக்கு அனுப்பு. எஸ் சார். இதில் கண்டிப்பாக வேர்வையோட டிஎன்ஏ இருக்கும். அவனை பற்றின விஷயம் எல்லாமே சீக்கிரமே தெரிஞ்சிடும். அவங்க வியர்வையோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததா? பாஸ், வேர்வையிலிருந்து டிஎன்ஏவே நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். செருப்பெல்லாம் ஒன்றும் தேடலை. டைம் எடுக்கும். லாங் ப்ராசஸ். ஓ, இது வேற இருக்கா? அதாவது குற்றவாளி தப்பிச்சு போயிடுவான், அதுக்கப்புறம் நீ ரிப்போர்ட் கொடுப்ப. சந்தோஷம் சார். அப்படின்னா நம்ம வேற ஏதாவது எவிடன்ஸ் தேடியே ஆகணும். அப்பதான் ஏதாவது தெரியும். ஓ அப்படியா? இப்போ நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? வெரி குட். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு முடிவை எடுத்துடுறீங்க. ஏன்பா ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி பேசுற? அதை விட்டு தொலையேன். வேலையை கொஞ்சம் ஒழுங்கா கவனிச்சா தான் என்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், பல தடவை நீங்க, முக்கியமா நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற. ஹோ, நான் ஹர்ட் பண்ணிட்டேனா? நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? நடிக்கிறத நிப்பாட்டு. முதல்ல என்ன கிடைச்சதோ அதை சொல்லு. இந்த வேர்வையை வச்சு நல்ல எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை வச்சு குற்றவாளியா நம்ம நெருங்கிடலாம். என்ன கிடைச்சது? இதுல எங்களுக்கு ஹைப்பர் காலுங்கிற சாம்பிள் கிடைச்சிருக்கு. மருந்து செய்யறதுக்காக இதை யூஸ் பண்றது. மருந்துல பயன்படுத்துவாங்களா? அதாவது யாருக்கு வேர்க்குதோ அவனுக்கு உடம்பு சரியில்லை. இதை யார் வேணா ஆனா சொல்லுவாங்க. உனக்கு யாரும் அந்த நோயோட பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த நோய்க்கு பேரு ஹைப்ரோன்ட்ரியா. ஹைப்போன்ட்ரியா? இது ஒரு ஜெனடிக் டிசார்டர். இந்த நோய் யாருக்கு வந்திருக்கோ அவங்க சில நேரங்களில் தன்னோட சுயநினைவியை சுத்தமா இழந்துருவாங்க சார். அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு அவனுக்கு சுத்தமா சப்போர்ட் பண்ணாது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்க இங்கன்னு தேவையில்லாம சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நோய் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவானவங்களுக்கு தான் வந்திருக்கு. இது ரொம்ப ரேர் டிசீஸ். பாஸ், ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஹைப்ரோன்ட்ரியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐ சி. ஹைப்ரோன்ட்ரியா. சச்சின், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி பாருங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கிருந்து அங்க இருக்கிற பேஷண்ட்ஸுடைய லிஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும். நாம யாரை தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள அவன் கண்டிப்பா இருப்பான். அந்த பேஷண்ட்ஸ்ல இருந்து தான் நாம ஒருத்தனை தேடுறோம். ஹலோ டாக்டர் சார். ஹலோ. எஸ். நாங்கள் சிஐடிஸ். நாங்கள் ஒரு கொலைகேஸை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் சஸ்பெக்ட் உங்கள் பேஷண்ட். யார் அது? அதை நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த பேஷண்ட்டுக்கு ஹைப்ரோன்ட்ரியா நோய் இருக்கு. இதுக்காக 3 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நாங்க தேடக்கூடிய ஒருத்தன் இதுல இருக்கலாம். ஓகே.
இந்தாங்க அந்த ஃபைல். தேங்க்யூ டாக்டர். இந்த ஆள் தான் அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்தது. இவன் தான் நிக்கில் கூட ரூம்ல இருந்து வெளியே வந்தது. இவன் தான் அந்த 2வது லேடியா? எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜர் சார், நிக்கில் கூட அன்னைக்கு ஒரு வெயிட்டர் வெளியே வந்தாரு, அவர் எங்க சொல்லுங்க? ஏன் சார், என்னாச்சு? கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு பதில் சொல்லுங்க, என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. அவன் வீட்டுக்கு போயிட்டான் சார். ஷிஃப்ட் முடிஞ்சதும் போயிடுவாங்க. அவன் ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம்ல தான் தங்குவான். இன்னைக்கு அவன் சீக்கிரம் போயிட்டான். ஏதோ அவசரத்துல இருந்தான். ஏன் அவசரப்பட்டான்னு எனக்கு தெரியும்டா. சரி, இந்த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கு. ஜெயவந்தி, நிக்கில் 2 பேரும் போய் அங்க யார் இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருங்க. இது லாக்கர். ரொம்ப பெரிய தொந்தரக்காரன் எங்கேயோ வச்சுட்டு போயிருக்கான். அப்போதானே உன்னை ட்ரேஸ் பண்ண முடியாது. சார், பேகும் மொபைல் ஃபோனும் கிடைச்சிது சார். பேக்ல ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார். ரொம்ப அர்ஜென்ட்ல இருந்தானோ எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிருக்கான். ஃபோன் லாக்ல இருக்கு. இந்த ஃபோனை அன்லாக் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. இந்த ஃபோன் நம்மளை அவங்கிட்ட கூட்டிட்டு போயிடும். பிரமாதம்பா சலோங்கி, முகத்துல சந்தோஷம் தெரியுது. பாஸ், மனுஷன் எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா பிபி கண்ட்ரோல்ல இருக்கும், மூஞ்சியும் பிரகாசமா தெரியும். சரி சரி ஹேண்ட்ஸம், போன்ல இருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது? எந்த போட்டோஸும் இல்ல, எந்த மெசேஜஸும் இல்ல. ஜஸ்ட் ஒரு கால் ரெக்கார்டிங் மட்டும் தான் போன்ல கிடைச்சிருக்கு. ரெக்கார்டிங் கால்? அத கேட்கலாமே. கண்டிப்பா சார், கேட்கலாம். சரி பாஸ், இந்த ஹோட்டல்ல இருந்து வெயிட்டரோட பேக் கிடைச்சது இல்ல, அந்த பேக்ல இந்த கரை இருந்தது. LE, அத சீவீடுன்னு சொல்லுவாங்க. இத சீவீட் குழப்பறியே சார். கேளுங்க சார். நீ சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். என்ன சொல்லு. நீ என்ன சொல்றியோ நான் அது மாதிரி என்னன்னு பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிடுறேன். ஃபோனை வைக்கிறேன். யார் இவன்? இப்ரூ பாஷையில பேசுறான். வேற ஒண்ணும் இல்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கு, அதுதான் இப்படி கேக்குது. சார், 2 பேர் பேசுற சவுண்ட் கேக்குது. வேற என்ன அதை அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி நான் பாத்துக்கிறேன். புரியுது. புரிஞ்சுது. வைக்கவா? தாரிகா, இந்த குரலை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? ஷூர் சார். இங்க பாரு, எல்லாத்தையும் பார்த்துடு. டீல் ஓகே தானே? ஓகே, குட். சொன்ன மாதிரியே இந்த டீலை நீ முடிச்சிரு. ஏதோ ஒரு முக்கியமான டீலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே சார், டீல் எங்க நடக்க போகுது அது தெரியவே இல்லையே. அது கூட தெரிஞ்சிரும் சச்சின், அதுக்கு வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கணும். சார், அதுக்காக இந்த ரெக்கார்டிங்க நம்ம IT டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி ஆகணும். அவங்க தான் இந்த சவுண்டை அப்படியே அல்ட்ரா ஃபில்டர் பண்ணி ஹியூமன் வாய்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. ஒரு வேலை பண்ணு, மறுபடியும் கொஞ்சம் போடு, திரும்பவும் அதை கேட்கலாம். தப்பு நடக்காது. டீல் பக்காவா, எந்த தப்பு நடக்காது. சொன்னதை சரியா செஞ்சு முடிக்கணும். ஓகே, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. சார், இது தண்ணில ஓடுற போட்டோட சைரன் சத்தம் சார். இது ஃபாக் ஆனுடைய சத்தம். ஃபாக் ஆன். இந்த ஃபாக் வரும் இல்லையா, வெள்ளையா, அப்பதான் இந்த சைரனை போடுவாங்க, மற்ற கப்பல்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த கால் எங்க ரெக்கார்ட் ஆச்சோ அது ஹார்பர் பக்கத்துல இருக்கணும். கண்டிப்பா.
சீக்கிரமா அந்த இடத்த கண்டுபிடிச்சு நாம அங்க போய் ஆகணும். டீல் முடியறதுக்குள்ள பிடிச்சாகணும். லெட்ஸ் கோ. வெல்கம் வெல்கம் வெல்கம். உன்னோட பாஸ் எங்க இருக்கான்? பாஸ் இங்க இருக்கான். வினோத் கிட்ட அவனை சந்திக்க 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, அவங்கள என் ரூமுக்கு அனுப்பிடு. குஷாமதி வாங்க. வாக்கு கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு வைரத்தோட சாம்பிளை அனுப்பிச்சாச்சு. நீங்க இந்நேரம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த டீலுக்காக நம்ம பார்ட்டியில மீட் பண்ணிருக்கணுமே, அந்த வாக்கு நிறைவேற்றலையே. அது என்னன்னா, சில நேரங்கள்ல சில வாக்கு நிறைவேற்றுறதுக்கு சில வாக்குகளை உடைக்க வேண்டியது இருக்கும். அதைத்தான் நான் செஞ்சேன். சரி, எங்களுக்கு வைரங்கள் தேவை. அது உங்க மூலமா கிடைச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அந்த விலை உயர்ந்த வைரத்தோட மதிப்பை எங்க கண்ணுல காட்டினா சந்தோஷமா இருக்கும். மொத்தம் 5 கோடி இருக்கு. அப்ப நீங்களும் வைரத்தை காட்டுங்க. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். உங்க கூட பிசினஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். பின்னாடி போ, சீக்கிரம் போ. போங்க, சீக்கிரம் போங்க. நீங்களா? சொல்றேன்ல, போ. சேவை செய்ய வந்திருக்கோம். பா. ஏய், போன்றேன்ல. சீக்கிரம் போடு. கைய மேல தூக்கு, கைய மேல தூக்குன்னு சொன்ன உடனே. இங்க பார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்னைக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியோ அன்னைக்கே உன்னோட விளைவுகள் எல்லாம் மோசமாயிடுச்சு. வைரத்தை திருடுறல்ல. இப்ப இந்த வைரங்களை நாங்க எடுத்துட்டு போக போறோம். நீ நேரம் மேல போக போற கடவுள்கிட்ட. புரியுதா? இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை. நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? விஷத்தை கக்கற நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சிஐடியை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலனா? முடியாது, நிச்சயமா அது முடியாது. ஏய், பேக குடுறா. நம்பிக்கை துரோகியே. ஏய்! சீக்கிரம் ஓடு. Hey! போதும் எங்க போற? நீ பெரிய புத்திசாலியா என்ன? நான் தான் சுரேஷை கொன்னேன். எதுக்கு? எதுக்கு கொன்ன? ஜஸ்ட் வைரத்துக்காக. வைரத்துக்காக? எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது, சுரேஷ் வெளிநாட்டுல இருந்து வைரத்தை இம்போர்ட் பண்றான்னு. அப்பவே நாங்க முடிவெடுத்தோம். வழியிலேயே அந்த வைரத்தை பறிக்கணும்னு நாங்க நினைச்சோம். டக்குன்னு பணக்காரன் ஆகணும், அதனால கொலை பண்ணிட்டீங்க, அப்படிதானே? சார், நாங்க அவனை கொலை பண்ணணும்னு விரும்பல. சுரேஷோட வைரத்தை எடுத்துட்டு மாலோட
பார்க்கிங் லாட்ல இருக்கிறது தெரிஞ்சது. நாங்க வைரத்தை பிடிக்கிட்டு இங்கிருந்து போகிறதா தான் இருந்தோம். ஆனா சுரேஷ் வந்து வைரங்களை வீட்டில் ஒளிச்சு வச்சிருந்தான். நீ அவ வீட்டு சாவியை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா உன்னால அதை சுலபமா புடுங்க முடியல. வேற வழி இல்லாம கொலை பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் சுரேஷோட பணத்தை ஹரீஷோடைய கார் டிக்கியில் போட்டுட்டேன். அந்த நேரத்தில் ஹரீஷ் மாலுக்குள்ள போயிருந்தான் ட்ரக்ஸோடைய டீலிங்காக, இல்லையா? நாங்க நேரா சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டோம் சார். அங்க இருந்து வைரத்தை எடுத்துட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். ஏன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? ஆனா அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க என்னைக்கும் ஏமாந்து தான் போவாங்க. அந்த வைரங்கள் டூப்ளிகேட்டா தான் இருந்தது. என்ன வினோத் தான் சார் உண்மையான ஏமாத்துக்காரன். ஒரிஜினல் வைரத்தை அவங்ககிட்டயே வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் வைரத்தை தான் சார் எங்க கிட்ட கொடுத்தான். அதனால வினோத்தை கொலை பண்ணா நீங்க பழி தீத்த மாதிரி ஆயிடும், வைரமும் கிடைச்சிரும். அதானே? அவங்க வைரத்தோட டீலிங்க ஹோட்டல்ல பண்ண போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் வினோத்துக்கு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது அவன் பின்னாடி நீ மட்டும் இல்ல, நாங்களும் அவனை தேடிட்டு இருந்தோம். அதனால நான் என்னுடைய பிளானை மாத்தினேன். நான் கொஞ்சம் பணத்தாசையை காட்டி வெயிட்டரையும் கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நானே ஒரு புது ஐடியா போட்டேன். இவன் தானே அந்த பொம்பளையா நடிச்சவன்? உங்களில் ஒருத்தன் என்ன சூட்கேஸில் மறைச்சு வச்சு வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. வினோத் இறந்ததா எல்லாரும் நினைச்சாங்க. வினோதும் போயிட்டான், உங்க வேலையும் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் யாரோட ரோல் ஆரம்பிச்சது? வெயிட்டர் ரோல். வினோத்துக்கு அப்புறம் கிளைண்ட்டோட வைரத்தோட டீலிங்கை நான் நடத்தினேன். ஆனா இந்த வினோதை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். இவன் இறந்து போயிருக்க மாட்டான்னு நாங்க எல்லாரும் நம்பினோம். எங்களுக்கு வினோத்தோட கிளைண்ட்ட தெரியும். எப்ப நாங்க வெயிட்டரை அந்த கிளைண்ட் கூட பார்த்தோமோ அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வினோத் தான் அவனுக்கு பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கான்னு. நாங்க இவனுக்கு பணத்தை கொடுத்தோம் சார். அப்புறம் இவன் தான் சார் வினோத்தோட லொகேஷன் கொடுத்தான். வினோத், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ ஒரு பிளானை போட்டு வைரத்தை திருடின. அப்புறம் பேராசை வந்து மொத்த வைரத்தையும் நாமளே வச்சுக்கலான்னு உனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால உன்னோட நண்பர்கள் கூடவே ஏமாத்து வேலை செஞ்ச, துரோகம் பண்ண. ஒரிஜினல் வைரத்துக்கு பதிலாக டூப்ளிகேட் வைரத்தை கொடுத்த. இதெல்லாம் நடக்கும்போது நீ ஒரு கொலையும் பண்ணியிருக்க. சுரேஷை கொலை பண்ணியிருக்க. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஒருவேளை நீ தூக்குல கூட தொங்கலாம், தெரிஞ்சுக்க.